The power of thought. Truly, thoughts are things and powerful things at that, when mixed with purpose, persistence, and a burning desire for their translation into riches or other material objects. இந்த இப்ப நான் படிச்ச வரிகளோட அர்த்தம் வந்து எப்படி இது பண்றதுன்னா, நம்ப எட்வின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து தணியாத தாகம், தணியாத ஆசை. அவர் தாமஸ் எடிசன் இருக்காருல்லங்க. எடிசன் கிட்ட வேலை பண்ணக்கூடாது. எடிசன் கூட வேலை பண்ணணும் அப்படின்னு. அதுதான் வித்தியாசம். நம்ப என்ன முடிவு பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் முடிவு பண்ணிட்டாரு. இப்படிதான் நம்ம வாழ்க்கையே இருக்கணும். இப்படிதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு அவரு, ஆ எ எனக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாது. அவர் எங்க இருக்காங்கிறது மாத்திரம் தான் தெரியும். அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ யாரா இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய ஒரு அ எண்ண ஓட்டமோ, சிந்தனையோ வரச்சு, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வரது என்னன்னா பயம் வரும். எப்படி இந்த இத கடந்து போப்போறோம்? தெரியாத நபர எப்படி பார்க்க போறோம்? அவர்கிட்ட போய் வேலை கேட்கறதுங்கிறது ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீயும் நானும் பார்ட்னர் ஆகணும்னு சொல்றது பெரிய விஷயம். அது வந்து யாரா இருந்தாலும் எள்ளி நகையாடுவாங்க இல்லையா? பட் இந்த நபர் அப்படி நினைக்கல. இந்த எட்வின் பார்னஸ்ங்கிறவர். அவர்கிட்ட பைசாவும் கிடையாது ரயில் டிக்கெட்டுக்கு. ஆனா, அவர் கூட்ஸ் வண்டியில ஏறி இவரு தாமஸ் எடிசன் இருக்கிற ஊர நோக்கி வந்துடுறாரு. வந்த பின்ன அவர்கிட்ட வந்து அ ஒரு அசிஸ்டன்ட்டா மாதிரி இனிஷியலா சேருறாரே தவிர, அவர் எண்ணம்லாம் அதே இதுல தான் இருக்கு. இவர் கூட நம்ப எப்படி சேர்ந்து பிசினஸ் பண்ணணும், இவர் கூட பார்ட்னர் ஆகணும், அப்படிங்கிறது தான் அவரோட தணியாத தாகமா இருக்கு. இந்த பார்னஸ் வந்து இவரோட இன்வென்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்த பின்ன, அவர் சொல்றது வந்து நான் வந்து இவரோட அ பார்ட்னராக வந்திருக்கேன் அப்படின்றது சொல்றாரு. அங்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியமா இருது. அண்ட் இவருக்கே வந்து ஆச்சரியமா இருது. ஆ இவர் என்ன இவரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆ எடிசனே. இவரால வந்து என்ன பண்ண முடியும்? பார்த்தாலே ஒரு மாரி ஒரு 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 அ சுத்தம் பத்தம் இல்லாம, ஒரு 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 ஒண்ணும் இல்லாத ஒரு ஆள் மாரி வந்துட்டு என் கூட பார்ட்னர் ஆகப்போறேன் அப்படின்னு சொல்றது, என்னது இது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா, அதே நேரத்தில எடிசன் மனசுல தோன்றது, என்னமோ ஒரு எண்ணத்தில தானே இந்த நபர் இங்க வந்திருக்கணும் அப்படின்னு. ஒரு சின்ன ஒரு சல்லிசான வேலையில தான் சேர்த்துக்கிறாரு ஒரு ஆஃபீஸ்ல. இவரும் அங்க அந்த கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த ஆஃபீஸ்ல அமைதியா தன் நாட்கள கழிக்கிறார். ஆனா, தன்னோட எண்ணத்த அவர் விடல. நான் ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் இவரோட பார்ட்னர் ஆவேன். இந்த பெரிய சயின்டிஸ்ட்டோட கண்டுபிடிப்புகள்ல கண்டிப்பா இந்த உலகத்துக்கு கொண்டு போய் ஆ சேர்க்கிற ஒரு வேலைய நான் செய்வேன். அப்படிங்கிற எண்ணங்கள அவர் கைவிடாம இருக்காரு. நிஜமாவே அந்த மாரி ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. ஏன்னா, எடிசன் பண்ண ஒரு டிக்டாஃபோன் அது வந்து யாருமே அத அவ்வளவா ரசிக்கல. அவரோட ஆஃபீஸ் பீப்பிளே அத வந்து பெருசா ரசிக்கல. அவங்களுக்கு தோணித்து இத ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்கணும். மக்கள இத கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது பெரிய பிரம்ம பிரயத்தனமா இருக்கும்னு நெனச்சு எல்லாருமே வந்து அத அவாய்ட் பண்ற வேளையில, இந்த பார்னஸ்ங்கிற நபர் வந்து டக்குன்னு சொல்றார், "நான் இத முயற்சி பண்றேன் சார். என்னால இத வந்து மார்க்கெட்ல கொண்டு போ முடியும். என்னால வந்து விக்க முடியும். இத சேர்க்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் சம்பாதிச்ச கோடிகள் 1 2 3 கோடியில நிக்கல. அதுதான் இந்த இந்த வந்து ஒரு எண்ணத்தோட ஒரு பிரதிபலிப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எண்ணங்கள வந்து நம்மளால தொட முடியாது. ஆனா, அதுக்கு நம்ம செய்ற ஆக்ஷன், நாம செய்ற வேலை மூலமா கண்டிப்பா அந்த எண்ணத்த வந்து நம்மளால உருவகப்படுத்த முடியுங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். ஏன்னா, எடிசனே வந்து ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு, பிரமிச்சு போயிடுறாரு. இவர் எப்படி இந்த மெஷின வந்து மார்க்கெட்ல சேர்க்கிறாரு அப்படிங்கிற விஷயத்துல. ஸோ நம்ம நெனச்சது உடனே நடக்காம இருக்கலாம். இல்ல ஒரு 10 நாள் கழிச்சு நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம். ஆனா, அந்த எண்ணத்துல நாம ஒரு அ ஒரு விடாப்பிடியா அப்படியே நிந்தோம்னா, ஆனா அதுக்கான முயற்சிகளையும் விடாம செஞ்சுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா ஒரு நாள் எண்ணங்கள் நம்பள நம்ப ஆசைப்படுற ரீதியில கொண்டு போய் சேர்க்குங்கிறதுக்கு, இது ஒரு அ முக்கியமான கதையா இந்த மிஸ்டர் இவர் சொல்றார். நம்ப நெப்போலியன் ஹில்லுன்னு இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புஸ்தகத்த எழுதினவர், இத ஒரு எக்ஸாம்பிளா தரார். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு விதத்தில அவர் சொல்றது என்னன்னா, எண்ணங்களே வந்து நம்மள சில டைம் கீழ தள்ளி விடும்.
அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு சாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட 13 ஸ்டெப்ஸ் அவர் சொல்ல போறதுக்கு முன்னாடி சில சில பல நடந்த விஷயங்கள், எண்ணங்களால நடக்காம போன விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் குறிப்பிட்டுட்டு இந்த புஸ்தகத்த இன்னும் கொஞ்சம் டீப்பா, விஸ்தாரமா எழுத ஆரம்பிக்கிறார். சாப்டர் பை சாப்டரா. மீண்டும் அடுத்த இதில பார்ப்போமா? எந்த எண்ணம் அ ஒருத்தர வந்து ஜெயிக்க விடாம பண்ணித்துங்கிறது, அதையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்.